அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சர்கள்லாம் இலாக்காக்கள் அறிவிச்சிட்டாங்க சார். இதுக்கிடையில் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறாரு. ஏற்கனவே சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி இருந்தது, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்க போகிறாங்க, அதில் திருமாதா சிஎம் வரைக்கும் பேசப்பட்டது அப்படின்ற செய்தியெல்லாம் வெளியே வந்துருச்சு. சிவி சண்முகமும் அதை உறுதிப்படுத்துகிறாரு. இந்த நடவடிக்கைகளுக்கு தூதா போனது ரஜினிகாந்த் தான் அப்படின்ற செய்தியும் உலா வந்தது. அந்த தரங்கட்ட வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கிறாரு. இந்த ரஜினிகாந்தோடைய ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசினாரு, அவர் வெளியே பேசக்கூடிய அளவுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு சார் அவருக்கு? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போகிறார்னு ரொம்ப காலமாக பில்டப் பண்ணி ஒரு தலைமுறை வீணாகிவிட்டது. இல்லை, நான் தான் 100% ஜெயிச்சிருப்பேன். அது ஏன் இப்போ சொல்கிறாரு? மைதானத்துக்கு வராத ஒருவர் நான் தான் சாம்பியனாக இருந்திருப்பேன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வரவே இல்லை, ஆட்டக்களத்திற்கு நீங்கள் வரலை. நீங்கள் அதாவது காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. நீங்கள் 9 மணிக்கு ஏற வேண்டிய ரயிலுக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கிறதுனால ரயில் புறப்படாமல் இருக்காது. அவரவருக்கான வாகனத்தில் ஏறி போயிட்டே தான் இருப்பாங்க. உலகம் ஏதாவது ஒரு புள்ளியில் நின்று போய் விடுகிற உலகம் இல்லது. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த வெற்றிடத்தை வேறு 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 ஆட்கள், வேறு வேறு சக்திகள், அது சினிமா, இப்போ விஜயோட இடம் சினிமாவில் நிரப்பப்படாமல் போயிடுமா? அடுத்த கட்டத்துக்கான நடிகர்கள் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் இன்னொருத்தர் வருவார். இது சுழற்சி முறையில் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா நாற்காலிகளுமே இசை நாற்காலிகள் தான், சுழன்று கொண்டே தான் இருக்கும். மியூசிக் சேர் தான் எல்லாமே. யார் டைமுக்கு உட்கார்றாங்கன்றது அவ்வளோதான் விஷயம். அவர் உரிய நேரத்திலே அவர் முடிவெடுப்பதில் அவருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் வராததில் ஒரு நன்மை இருக்கிறது. அவர் முழுக்க வலதுசாரி அரசியலால் தான் இயக்கப்பட்டார். சோராமசாமி போன்றவர்களால் அவர் இயக்கப்பட்டார். சோராமசாமி தான் இந்த வேலையெல்லாம் பார்ப்பார். போய் இந்த 2 ஆட்சிக்கு தூது போகிறது, அந்த அரசியல் இடைத்தரகர் வேலையெல்லாம் சோராமசாமி தான் பார்ப்பார் கடந்த காலங்களில். ராமதாஸ் ஐயா வீட்டுக்கு குருமூர்த்தி போயிட்டு வந்தார். ஆமாம், அதையெல்லாம் நீங்கள் அந்த வேலையை விஜயகாந்த் என்கிற சூப்பர் ஸ்டாருக்கான அவசியமே இல்லை அவருக்கு. அதனால் அப்படி ஒரு பேச்சு அவர் மேலே வந்துருச்சுங்கிறதுனாலையும் அவர் விஜய் முதலமைச்சரானதை தாங்க முடியாத மனநிலையில் இருக்கிறாரு, மன உளைச்சல் இருக்கிறாரு. சினிமா துறையிலிருந்து விஜய் சிஎம் ஆனது எனக்கு ஆச்சரியம் கலந்த சந்தோஷமா இருக்கு. ஆமாம், ஷாக் ஆகிட்டேங்கிறாரு. அதான் உண்மை. அப்போ இது ஒரு விமர்சனத்துக்குரியதாக மாறிடுச்சு. அதற்கு என்ன காரணம்னா, அவர் உடனடியாக வாழ்த்து தெரிவிக்கலை. மிக தாமதமாக ஏதோ ஒரு எக்ஸ்தலத்தில் ஒரு சம்பிரதாய வாழ்த்து போட்டாலும் வாழ்த்து தெரிவிக்கலை. ஏன்னா இவரோட ஜெனரேஷனாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அரசியலிலே தோற்றதை அவர் பார்க்கிறார். அவருக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய சிவாஜி கணேசன் போன்றவர்களுடைய தோல்வியை அவர் கண் முன்னாடி பார்க்குறாரு. அப்போ இந்த இடத்தை யாருமே நிரப்ப முடியாது, எம்ஜிஆருடைய இடத்தை இன்னொருவர் நிரப்ப முடியாது என்று சொல்லுகிற போது அதை ஒருவர் நிரப்பி விட்டார். ஒரு வரலாற்றிலே ஒரு வினோதம், 3வது சக்தி முதன்மை சக்தியாக இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலிலே வரவே இல்லை என்கிற வரலாற்றை அதிரடியாக திருப்பிட்டார் விஜய். அப்போ அதுக்கு அந்த இடத்துல வர வேண்டியவராக கருதப்பட்ட, அல்லது கடந்த காலங்களில் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று சொல்லப்பட்ட ரஜினிகாந்த் வராதது ரசிகர்களுக்கு இப்பொழுது கூடுதலான வருத்தத்தை தந்திருக்கு. இப்போ என்ன சொல்கிறான், அவர் தொலைஞ்சிருக்கலாம், வாழ்க்கை பூரா வீணாக்கிட்டோம் நம்ம அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லும் போது, இன்னொரு பக்கம் அவர் நான் ஆறுதல் சொல்கிறதுக்கு தான் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினை பார்க்க போனேன்னு அவர் சொன்னாலும் அதுக்காக அவர் போகலை. அதிமுக இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற கருத்தே இவர் மூலமாக தான் உருவாக்கப்பட்டது. இவர் தான் அதுக்கு தூது போனார். யாருக்கு தூது போனார், யாரோட ஆளா அவர் தூது போனார், இதெல்லாம் பல சந்தேகங்களை கிளப்பி விட்டது. இதில் தாவேக்கா சார்ந்தவர்களே இந்த குற்றச்சாட்டை சொல்ல தொடங்கிட்டாங்க. அதனால் அதுக்கு பதில் சொல்லுகிற விதமாக அவர் செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். இல்லை, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு அறிவுரை சொல்கிறார் சார். நீங்கள் பண்ணுற சிறு தவறு கூட விஜயை பாதிக்கும் அப்படின்ட்டு. இத்தனை நாளாக அமைதியாக இந்த விஷயத்தை இப்போ பேசுறதுக்கு அது அவராக கேட்கல. இவங்க பத்திரிகையாளர்கள் நீங்கள் என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்கறதுக்காக சொன்னாரே தவிர, அவராக விரும்பி அவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்படிலாம் அவருக்கு ஒரு அவசியமும் கிடையாது. அவர் என்னென்னா, அவர் முதல் கட்டமாக அவர் ஜெயலலிதாவை எமோஷனலாக எதிர்த்த அந்த காலகட்டத்தில் இனி ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது, ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு முறை சொல்லிட்டார் கோபத்தில். சொன்ன பின்னாடி அவருக்கு ஒரு பெரிய அலை வந்தது. இவருக்கு ஏற்பட்ட அலையில தான் மதிமுகங்கிற கட்சி மேலெழும்பி வர வேண்டிய கட்சியை பாதி டவுன் ஆனது இவரால் தான். இளைஞர்கள் பாதி பேர் அங்கிட்டு போயிட்டான். அப்புறம் அதுக்கு பின்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவரை சில ஆட்களை வைத்து பேசி ஆஃப் பண்ணிட்டாங்க. மூப்பனார் போன்றவர்கள் கையில் எடுத்துக்கிட்டாங்க. இவர் ஒரு பிரச்சாரகர் மாதிரி தான் பயன்பட்டார்.
அதுக்கு அடுத்த காலகட்டங்களில் அவர் என்ன பண்ணிட்டாரு, ஜெயலலிதாவோடு நமக்கு வந்து வீண் பகை வேண்டாம்ங்கிறதுனால அவர் காம்ப்ரமைஸ் ஆகி அவர்களை பாராட்டுகிற இடத்துக்கே வந்துட்டார். அந்த முரண்பாடு அப்போது முடிந்து விட்டது. அப்போ கலைஞர் இருக்கும்போது நம்ம அரசியல் செய்ய முடியாது, அவன் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு பயந்து ஒரு கட்டத்தை வந்து தள்ளி வைத்தவர், கலைஞர் ஜெயலலிதா என்ற 2 பேரும் இல்லாத கட்டம் வருகிற போது மீண்டும் ஒரு முயற்சி பண்ணலான்னு வரும்போது அவர் முழுக்க பாஜகவின் ஊதுகுழலா மாறி ஆன்மீக அரசியல் வந்து பெரியாரை பற்றி எதிர்மறையாக பேசுவது, துக்குளுக்கு படித்தா அறிவாளின்னு பேசுனது மாதிரியான வலதுசாரி அரசியலுக்குள்ளே அவர் நுழையும் போது பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் அவர் இயக்கணுன்னு ரொம்ப பகிரங்கமாக தெரிஞ்சு. இப்போ வந்து பாஜகவில் இருக்கிற அர்ஜுனமூர்த்தி மாதிரி ஆளுகள்லாம் அவர் கூட இருந்து அவர் தான் உலகத்திலே உத்தமர், வந்து ரஜினிகாந்த் வந்து கட்சி தலைவராக இருப்பார், அண்ணாமலை தான் வந்து முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னா குருமூர்த்தி போட்டு கொடுத்த பிளானுக்குள்ளே வந்தார். ஆனால் விஜயை பொறுத்தவரையில் மதவாத சக்திகள் பின்னாடி இருக்கு என்கிற யூகங்களையும் கற்பனைகளையும் வந்து எதிர்க்கட்சிகள் சொன்னாலும் இது மாதிரி ஆதாரபூர்வமாக யாரும் வந்து குற்றச்சாட்டை வந்து விஜய் மேலே சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல முடியுமா அவர் வந்து துக்களுக்கு படித்த அறிவாளின்னு சொன்னார், குருமூர்த்தியை போய் சந்திச்சார், அந்த மாதிரி ஏதாவது எந்த தகவலாவது நம்ம உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னா உறுதிப்படுத்த முடியாது. அதனால இவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் பாரம்பரியத்துக்கு நேர் எதிரான ஒரு மனநிலை கொண்டவராகத்தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் ஒட்டுமொத்த தமிழகமுமே கொந்தளிப்பில் இருக்கிற போது ரஜினிகாந்த் போய் அதுக்கு வந்து சமூக விரோதிகள் உள்ளே பூந்துட்டாங்கன்னு சொல்கிறதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தோட உச்சம். அதெல்லாம் அப்படி ஒருத்தர் பேசுவது என்பது அவர் அரசாங்கத்தின் குரலாக இருக்கிறார். துப்பாக்கியை வந்து யார் வந்து பொதுமக்கள் மீது சுட்டானோ அவனின் குரலாக தான் அவர் பேசினார். அப்புறம் அவர் எப்படி தலைவராக முடியும்? இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனது ரஜினி என்னவா சார் புரிஞ்சுக்கிறாரு? அவர் உண்மையாலவே வந்து சந்தோஷமா அதை ஏற்றுக்கிறாரா, இல்லை உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒன்று இருக்குமா? இல்லை, அதாவது அவர் தவற விட்ட இடம் அப்படி தானே பார்ப்பாங்க. நீங்கள் விரும்பின காதலி வேறொருத்தர் கல்யாணத்துக்கு இன்விடேஷன் கொடுக்குறாங்கன்னா அதை அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரான்னு கேட்டால் அது போய் வைத்தறிச்சலாக தான் இருக்கும். அவரை பொறுத்தவரையில் என்னென்னா, ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் நீங்கள் பண மதிப்பு இலக்கம்னு ஒன்று வந்தபோது எல்லாருமே சிக்கி சீரழிஞ்சு பேங்க் வாசலில் வந்து நூற்றுக்கணக்கில் நிற்கும் போது ஒரு 100-150 பேர் செத்து போயிட்டாங்க, வெயில்ல எல்லாம் சுருண்டு விழுந்தெல்லாம் செத்து போயிட்டாங்க வயசானவங்க. அந்த மாதிரியான கொடுமையான காலத்தில் மோடிஜிக்கு புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னு சொன்னார். அப்போ டைரக்டர் அமீர் கூட பழைய இந்தியாவில் நீ சம்பாரிச்ச காசுலாம் எங்கன்னு கேட்டார். அதெல்லாம் எந்த காசில் சேரும் அப்படின்னு அவர் கேட்டார். அப்போ இந்த புதிய இந்தியா பிறந்து விட்டதுன்னு சொன்னது இருக்குல்ல, அப்போ இவர் யாரின் குரல் இவர்? அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் வள்ளுவருக்கும் எனக்கும் காவி சாயம் பூச முடியாதுன்னு பேசுறது அந்த ரஜினிகாந்த் உண்மையானவரா, இல்லை இந்த புதிய இந்தியா பிறந்து விட்டது தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை நான் வந்து ஆதரிக்கிற குரலில் பேசுவது மாதிரியான தன்மைகள் இருக்கலாம். அப்போ அவருக்கு சுய முடிவு எடுப்பதற்கான இடத்துல அவர் இல்லை. அதனால் அவர் அரசியலுக்கு வராமல் போனதன் மூலமாக, அரசியலுக்கு வந்து தான் சேவையாற்றணும்னு இல்லை, வராமலும் சேவையாற்றலாம். அவர் வராததன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு நன்மை செஞ்சுருக்கிறார். அந்த வேலை வந்து ரஜினிகாந்த் வராததை நம்ம வந்து சரியான முடிவாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ அடுத்த தலைமுறை வந்து விட்டது. கமலஹாசனா வந்தால் கூட நான் வந்து கொஞ்சம் பொறாமையோடு அதை வந்து பராமப்பட்டிருப்பேன்னு அவர் சொல்லிட்டார். ஆனால் அடுத்த தலைமுறை, இவருக்கு பின்னாடி வந்த ஒரு தலைமுறை, இவருக்கும் அவருக்கும் ஒரு 25 வயசு இடைவெளி உள்ள தலைமுறை வந்த பின்னாடி அதை வந்து ரசிக்கிற மனநிலை அவருக்கு இருக்கிறதா, கடந்து போகிற மனநிலை இருக்கிறதானா? அதை கடந்து போகணும். அவர் நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்டை வந்து சொன்னதன் மூலமாக அவர் மீதான அவதூறை வந்து அல்லது அவருக்கு எதிராக பரப்பக்கூடிய பிரச்சாரத்தை துடைத்து எறியணும்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அவர் அப்படி வந்து பேசுனதுனாலே அது கன்ஃபார்ம் ஆனது மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு நேர்மறையாக அவர் அதை அப்படியே கடந்தே போயிருக்கலாம். அதுக்கு பதிலாக அவர் ப்ரெஸ் மீட்டை அட்டன் பண்ணுறதுக்கு பதிலாக நேரில் போய் விஜய்க்கு ஒரு பூங்கத்தை கொடுத்து அது சரியாக இருக்கலாம். அதனால் அவர் நேற்று ப்ரெஸ் மீட் பண்ணது மூலமாக அவர் மீதான சந்தேகம் பல பேருக்கு வலுவாகி விட்டதுன்னு தான் நான் கருதுறேன். இப்போது இலாக்காக்கள், அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் அறிவிச்சிருக்கிறாங்க சார். குறிப்பாக பேசப்படுறது வந்து ஆதவர்ஜனாவுக்கு பொதுப்பணித்துறை கொடுத்துருக்குறாங்க. நிதி நிலைமைகள் பிரச்சனையாக இருக்குது, அதனால் ஒரு சீனியர் அமைச்சராக செங்கோட்டையனுக்கு நிதித்துறை கொடுத்துருக்குறாங்க. யாரும் எதிர்பார்க்காத வகையில் ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வித்துறை, அவருக்கு வந்து ஆதி திராவிடர் நலத்துறை தான் கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பள்ளி கல்வித்துறையை கொடுத்துருக்குறாங்க. இந்த அமைச்சர் லிஸ்ட்டை எப்படி சார் பார்க்குறீங்க முதற்கட்டமாக? இல்லை, முதற்கட்டமாக வந்து என்னென்னா ஒரு 108 பேர் ஜெயித்ததாக சொன்னாலும் 107 தான். ஏன்னா 2 தொகுதியில் விஜய் போட்டி 107 தான். ஒரு அந்த கட்சியில் ஒரு 10 பேர் தான் குறிப்பிடத்தக்கவர்களாக படித்தவர்களாக அருண்ராஜ் மாதிரியோ இல்லை ஓரளவுக்கு வந்து பொது சமூகத்தோடு உறவாடக்கூடியவர்களாக, இப்போ வந்து தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மாதிரி இதில் எல்லாம் பங்கேற்றதில் ராஜ்மோகன் வந்து ஒரு ஒரு மேடை ஆளுமையாக அறியப்பட்டோம். அது மாதிரியான ஆளுமைகளாக இருக்கிறவங்க, பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சனாக ஆதவர்ஜனா போன்றவர்கள் இப்படிலாம் இருக்கிறவங்க ஒரு 10 பேருக்குள்ளே தான் அந்த கட்சியில் முதன்மையாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு அவங்க போகணும்னு நினச்சா ஆளுமைகளாக, இப்போ கீர்த்தனான்னு ஒருத்தங்களை தொழில்துறை அமைச்சராக போடுகிற போது அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்கிறது வேற.
ஒரு துறை சார்ந்த அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அனுபவம்ங்கிறது நடைமுறையில் காலப்போக்கில் ஏற்படக்கூடியது. அறிவுங்கிறது முன்கூட்டியே. அப்போ அவங்கெல்லாம் எப்படி வந்து செய்ய போகிறாங்க, எப்படி வந்து தொழில் அதிபர்களை எல்லாம் அவங்க வந்து கையாள போகிறாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை கேட்குறாங்க. இப்போ விஷால் கூட வந்து ராஜமோகனுக்கு வந்து திரைத்துறையை பற்றி என்ன தெரியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ இதே கேள்வியை வந்து அவர் முதலமைச்சரை கேட்கலாம்ல. ஏற்கனவே முதலமைச்சராக இருந்திருக்கிறாரா, கட்சி வந்து புதுசாக தானே வந்திருக்கிறாரு, அவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தெரியும் கேட்பாரா அவரு? காவல்துறை நிர்வாகத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும் கேட்பாரா? அப்போ ராஜமோகனை ஏன் கேட்குற? எளிய மனிதர்கள் வந்து அதிகாரத்துக்கு வருவது, பதவிக்கு வருவதுங்கிறதுல பல பேருக்கு உளவியல் சிக்கல் இருக்கு. இதே மாதிரி எல்லாருக்குமே கேட்கலாம்ல சார்? ஆமா. கீர்த்தனா கேட்கலாம். ஆமாங்க. இப்போ நீங்கள் அண்ணா வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஒரு குதிரை வண்டி ஓட்டுறவரை வந்து ராஜாவுக்கு எதிராக வந்து நிப்பாட்டி வந்து தேர்தலில் ஜெயிக்க வச்சாருன்னு ஒரு வரலாறு இருக்குது. அன்னைக்கு வந்து ராமநாதபுரம் மகாராஜா வம்சத்திலிருந்து வந்தவருக்கு குதிரை வண்டிக்காரர் ஜெயிக்கும் போது என்ன மனநிலை இருந்துச்சோ அதே மனநிலை தான் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்போ சாமானியர்களுக்கான இயக்கம் தான் திராவிட இயக்கம், ஆதிக்கத்தை வந்து ஒழிப்பதற்காக வந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம்னு நம்ம நடைமுறையில் சொல்லிக்கிட்டாலும் நம்ம சக மனிதர்களுடைய வெற்றி பெறுகிற போது அதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற உளவியல் சிக்கல் பல பேருக்கு இருக்கு. அதனால அவர்களுக்கு முதல் முறையாக ஒருவர் வருகிறார், ஒரு அதிகாரத்துக்கோ பதவியோ ஆட்சிக்கோ வருகிறார்னா மக்கள் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. நம்ம யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணி வாங்கி கொடுத்தோம்? ஆர் என் ரவிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டது மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்மெண்ட் போட்டால் ராஜ்மோகன் வர்றாரு. அவர் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி இந்த கட்சியை யாருமே நம்பாதப்ப அவங்க எல்லாம் நம்பி இருக்கிறாங்க. அவங்க ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்களே, ஒருவேளை இந்த கட்சி தோத்து போச்சுன்னு வச்சுங்க, அந்த நட்டத்தை அவங்க தானே தாங்கணும். அப்போ ஒருத்தர் ஒரு கட்சி ஜெயிச்ச முன்னாடியே இன்னைக்கு எல்லாருமே அங்கே போகிறேங்கிறான், பனையூருக்கு படையெடுக்கிறேங்கிறான். கொஞ்சம் பேர் ஏடிஎம்கே காரன்லாம் நானே தாவேக்காலே சேர்ந்துக்கிறேன், எதுக்கு எனக்கு இந்த கட்சி வேணாங்கிறான். வெற்றி பெற்றதுக்கு பின்பு போய் எல்லாருமே அதற்கு உரிமை கொண்டாடுகிறாங்க. வெற்றி பெருமா பெறாதான்னு இல்லாத நேரத்தில் அவங்க ரிஸ்க் எடுத்துருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சரவை விரிவாக்கத்திற்கான ஆளுமைகள் வரும்போது தோழமை கட்சிகள் வந்து இப்போ திருமாவளவன் போன்றவர்கள் அவங்க ஆலோசனை நடத்துகிறார்கள். இப்படி நடத்துகிற போது வன்னியரசு போன்றவர்கள் அல்லது இன்னும் சில முக்கியஸ்தர்கள் காங்கிரஸில் வந்து 2 மந்திரி கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த மாதிரி அனுபவம் மிக்கவர்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணும்போது அந்த அமைச்சரவை விரிவாக்கம் என்பது ஒரு மெரிட்டில் மாறும். அது மக்கள் நலன் சார்ந்து அவங்க வந்து தவறுகள் செய்யாத பட்சத்தில், நிர்வாக ரீதியாக சரியாக கொண்டு போகிற பட்சத்தில் அது மக்கள் கொஞ்ச நாள் அதை வந்து மன்னிப்பாங்க. ஏதாவது சிறு சிறு பிழைகள் இருந்தாலும் மக்கள் அதை மன்னிப்பாங்க. அதை சரி செய்து கொண்டால் இந்த ஆட்சி வந்து நிர்வாக திறன்மிக்க ஆட்சியாக நீடித்தால் அது வந்து நீடிக்கும். இல்லை நிர்வாகத்தில் அது விமர்சனத்துக்குரியதான். நிர்வாகத்தில் ஒரு அனுபவம் வர்றதுக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படும் சார். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. பட் வந்து பதவியேற்ற அன்னைக்கே வந்து மேடையில் பேசுகிறாரு, நிதி பிரச்சனை வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்றது. அது கேட்கும் போது இவர் சொன்னதெல்லாம் நிறைவேற்ற மாட்டாரோ அப்படின்ற பயம் உருவாகுதுல்ல சார்? இல்லை, அதுக்கு கூடுதல் கால அவகாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கஜானா காலிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. கஜானா காலிங்கிறது வந்து யதார்த்தத்தில் உண்மை கிடையாது. ஏன்னா தினசரி வரி பணங்கள் வந்து அரசு கஜானாவில் நிரம்பிக் கொண்டே தான் இருக்கும். போதுமான அளவுக்கு நிதி இல்லைன்னு சொல்கிறது வேற, கஜானாவே காலியாகுதுங்கிறது வேற. கஜானா காலி ஆகாது. இல்லை, அவர் 2500 ரூபாய் கொடுக்கறதுக்கு கூட அந்த மறுசீரமைப்பு அந்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். 1000 ரூபாய் தொடர்ந்து வரத்துல கூட ஒரு சிக்கல் ஏற்படுமோன்ற பயம். அப்படிலாம் சிக்கல் ஏற்படாது. நீங்கள் எந்த நலத்திட்டங்களை நீங்கள் தொடங்கினாலும் அதை இன்னொரு அரசாங்கம் வந்து நிறுத்த முடியாது. நிறுத்தினா அந்த அரசுக்கு கெட்ட பேர் வரும். அதனால் நீங்கள் ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அரசு, திமுக அரசு வந்து என்னென்ன நலத்திட்டங்களை செய்தார்களோ அதை தொடர்ந்தாலே இவருக்கு வந்து நற்பெயர் தான் ஏற்படும். கூடுதலாக அவர் செய்ய முடிகிறதா இல்லையா என்பது குறித்து அவர் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆலோசனையில் அவர் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு நமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியல. அப்படி என்ன முடிவெடுத்தாலும் அது வந்து அவருக்கு இப்போ எப்படின்னா, அவர் கொடுக்க முடியலைனாலும் அவருக்கு வந்து கடந்த காலத்தில் சிரமம் இருந்திருக்குங்கன்னு சொல்கிறதுக்கும், கொடுத்தாருனாலும் பார்த்தியா கொடுத்துட்டாரு பாரு அப்படி எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக இருக்குது. பொதுமக்களுடைய பார்வை என்பது அவர் மீது வந்து ஒரு பெரிய பேரன்போடு இருக்குது. அதனால விஜய்க்கு ஏன்டா ஓட்டு போட்டோன்னு ஓட்டு போட்டவங்கள நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்லாம் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் காலகட்டம் இருக்குது இன்னும். இப்போலாம் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க. அது வந்து நாடாளுமன்ற தேர்தல் 2029 நெருங்குகிற போது தான் இவருக்கு செல்வாக்கு என்பது வளர்ந்திருக்கிறதா வீழ்ச்சி அடைந்திருக்கிறதா என்பதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் 39+1 40க்கு 40 திமுக தானே வந்துருச்சு. அப்போ 24ல் ஜெயித்தவர்கள் 26க்கும் அதுக்கும் எவ்வளோ நாள் வித்தியாசம்? அதுக்கு பின்னாடி தான் இவங்க கட்சியில் ஆக்டிவ் ஆகிறாங்க. நீங்கள் நாடாளுமன்றத்தில் வந்து அவங்க பங்கேற்கலை, தவேகாங்கிறது பங்கேற்கலை. அந்த 2 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அவங்க எதிர்கட்சி வரிசைக்கே மாறி இருக்கிறாங்களே. அப்போ வெற்றி பெற்றதுனாலேயே ஒருத்தருடைய வெற்றி நிரந்தரமானதுன்னு நம்ம கருத முடியாது. இப்போதைக்கு ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கிறது. அவர்கள் வந்து என்ன செய்ய போகிறாங்கன்னு மக்கள் பார்த்துட்ருக்காங்க.
அது அவர்கள் நற்பெயருக்கு களங்கம் வராத வகையில் அவங்க சிறந்த நிர்வாகத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி செய்து அதில் வெற்றி கண்டால் அவங்களுடைய ஆட்சி நீடிக்க போகுது. இல்லைன்னா எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படும். அது நாடாளுமன்ற தேர்தல் போன்ற வருகிற போது அது ரிசல்ட்டில் தெரிஞ்சிடணும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அரங்கத்திற்கு வந்து பல்லவத்தில் மிக ரொம்ப நன்றி சார்.